One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. இது எப்படி டிவியில் காட்டுறீங்களோ அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் பேசுன மாதிரி யாருக்குமே எந்த பொறுப்புமே இல்லாத ஒரு அமைப்புல இவ்வளவு பெரிய ஒரு கிரௌட இன்னைக்கு ஏறத்தால 13,000 பேர் 14,000 பேர் வந்திருக்காங்க எங்களுடைய கணக்குப்படி. இன்னும் கூட லேட்டா வந்து சேர்ந்தவங்களும் இருக்காங்க. தலைவர் ராகாலத்துக்கு முன்னாடி நடந்து ஆரம்பிச்சிட்டாரு. இல்லாட்டி இன்னும் கூட நடந்து வர்ற கூட்டம் இன்னும் பெருசா இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 4-5 நாள் ஏற்பாட்டில் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. மாவட்ட பொறுப்பாளர், மண்டல் பொறுப்பாளர், தாலுகா பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், வட்ட பொறுப்பாளர் யாருமே கிடையாது. யாருக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஆனா வாங்கன்னா வர்றாங்க, போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வர்றாங்க. தலைவர் பேசினா கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. அவர் மனசுல எந்த அளவுக்கு அவர் எல்லாருடைய மனசுல இடம் பெற்றிருக்காங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் தான் நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. வீத லீடர் அமைப்பு நிச்சயமாக ஒரு அரசியல் அமைப்பாக மாறும் என்று இன்றைக்கு தலைவர் மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதை சில பேர் இது அரசியல் அமைப்பா மாறுமா, மாறாதா, போகுமா, போகாதா அப்படிங்கிற கற்பனையில சில பேர் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு கப்பல் தடுமாறிட்டு இருக்கு, ஒரு கப்பல் தரை தட்டி நிக்குது, விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டின்னு முக்கியமான கருத்து தெரிவிக்க சமூகவியலாளர்கள் பேசுகிற பொழுது அந்த மக்கள் வேறு விதமா பாக்குறாங்க. மக்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மௌன புரட்சி இருக்கு. அண்ணாமலை வரணும், அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவரா இருக்காரு, அவருடைய வழிகாட்டுதல தமிழகம் ஆட்சி நடந்தா எப்படிலாம் இருக்குன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த மௌன புரட்சி ஒரு நாள் பெரிய புரட்சியா மாறும். அதுதான் தலைவர் சொன்ன மாதிரி இப்ப ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கீங்க, 31ல பெரிய மாற்றத்தை கொடுக்க போறீங்கன்னு அவர் சொன்னாரு. அது நிச்சயமா நடக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சியில அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க எல்லாம் பாத்துருவீங்க. பெரிய பெரிய ஏற்பாடுகள் நடக்கல, தொடர்ந்து கூட்டங்கள் நடக்கல, ஆலோசனை கூட்டங்கள் நடக்கல. ஆனா எப்படி இத்தனை ஆயிரம் பேர் இங்க வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க மனசுல இருக்க ஒரே ஒரு ஒற்றை சொல் அண்ணாமலை. அந்த அண்ணாமலைக்கு அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த கூட்டம். இது மேலும் மேலும் விரிவடையும், பெருகும், பல்கி பெருகும், ஆலமரமாக ஆலவிருட்சமாக மாறும் என்பதை தமிழகத்தில் நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. பல கேள்விகளுக்கு பதில் சொன்ன மாதிரி பேசியிருக்காரு. நம்ம ஆள்றவங்க டெல்லியிலயோ சென்னையிலயோ இருக்கக்கூடாது, அவர் டெல்லியில இருக்கக்கூடாதுன்னு சொன்னது வேற, சென்னையில சொன்னது வேற, சென்னையில சொன்னது வேற. மைக்க 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 கட் பண்ணுங்க. அதாவது நம்மை ஆள்கிறவர்கள் டெல்லியில இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் யாரும் தப்பா புரிஞ்சிக்க கூடாது. நம்மை ஆளுகிறவர்கள்லாம், நம்மை ஆளுமைனா என்ன, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை என்னன்னு முடிவு செய்யறது டெல்லியில் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெல்லியில் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் மீது தமிழக மக்களுடைய அக்கறை உள்ளவர்கள் தான் அதை முடிவு செய்ய முடியும். இப்ப மேகதாதுல யாராவது வெளிப்படையான கருத்தை மத்தியில் சொல்ல முடியுமா? ஆனா நம்ம பேச முடியும், நம்ம சொல்ல முடியும். 600 MPP சீட்டு குறைஞ்சு போச்சுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல அறிக்கை கொடுத்தாங்க. 9வது 10வதுல இந்த வருஷமே நீங்க மும்மொழி திட்டத்தை கொண்டு வராதீங்கன்னா அண்ணாமலை தான் முதல் அறிக்கை கொடுத்தாரு. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சிகள் கூட அதை பத்தி பேசல. அப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் உட்கார்ந்து பேசணும், சிந்திக்கணும். டெல்லியில இருந்து முடிவு பண்ணா அது எதிரான கருத்துக்களை, சூழ்நிலையை தான் உருவாக்கும் தான் தலைவர் சொல்றாரு. தவறான நோக்கத்தில் சொல்ல. என் குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு எனக்கு தானே தெரியும். என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் மனைவிக்கு என்ன தேவை, என் உறவினர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தானே தெரியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து செயல்பட முடியும், செயல்படுத்த முயற்சிக்க முடியும் தான் தலைவர் சொல்றாரு. அடுத்து இங்க உட்கார்ந்து பேசுறதுல, வீடுகளுக்குள்ள உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு கள நிலவரம் முழுமையாக தெரியாது. களத்துக்கு போறவங்களுக்கு தான் அந்த நிலவரம் தெரியும். கள நிலவரம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் வீடுகளுக்குள்ள உட்கார்ந்து மீட்டிங் போட்டு காஃபி வித் தலைவர்கள் போட்டா அது தெரியாதுங்கிறது தான் தலைவர் சொல்லியிருக்காரு. இல்ல, சவால்கள் நிச்சயமா இருக்கு. சவால்கள் இருக்கு. ஒவ்வொரு வேலைகளுக்கும் பணிகளுக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நமக்கு தெரியாது. ஆனா இயல்பாவே அது நடக்குது. இயல்பாவே அது பாராட்டத்தக்க வகையில் நடக்குது. அது அந்த அண்ணாமலைங்கிற அந்த மனிதன் மேல வைத்திருக்கிற அளப்பரிய நம்பிக்கை தான் அந்த செயலை அவங்களுக்கு செய்ய தூண்டுது. அதனால எந்தவித தூண்டலும் இல்லாமல் தானாக முன் தன்னார்வலர்களாக மாறி இவ்வளவு பணிகள்லாம் அவங்க செய்யறாங்க. போதையில்லா தமிழகம் ஏறத்தாழ 8400 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இது யார் செய்யணும்? தமிழகத்தை ஆளுகிற அரசு செய்யணும்.
போதையில்லா தமிழகம் வேணும், நீங்க எல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு தாவேகா செய்யணும். 60 வருஷமா நம்மளை குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற திமுக, அதிமுக செய்யணும். குடிச்சதெல்லாம் போதும், நீங்க குடிக்காதீங்கன்னு. ஆனா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணாமலை சொல்லி லட்சக்கணக்கான தொண்டர்கள் செய்யறாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த சுற்றுப்புற சூழல்லாம், இந்த சுற்றுப்புற சூழல் என்ன இருக்கு? தூய்மைப்படுத்துறது, கடற்கரையை சுத்தப்படுத்துறது, ஏரி குளங்களை சுத்தப்படுத்துறது, எத்தனையோ பணிகள் இதுல அடங்குது. அது எல்லாமே அந்தந்த பகுதியில சின்ன அளவுல பெரிய அளவுல நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த மாதம் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான எல்லா அளவுக்கான பெண்கள், அது பள்ளி மாணவிகள் இருந்து குடும்ப பெண்கள் வரைக்கும் என்னென்ன முன்னேற்ற திட்டங்கள் அவங்களுக்கு வேணும், திட்டங்கள் போய் சேரணும், புதிய திட்டங்கள் என்ன கொண்டு வரணும், அவங்களுக்கு என்ன கிடைக்கல, அதை அடுத்த மாசம் செய்ய போறோம். அதுக்கு அடுத்த மாசம் இளைஞர்களுக்கான மாசம்னு தலைவர் ஒன்னொன்னையும் சமூக அக்கறையோடு திட்டமிட்டு செய்யறாரு. அந்த செயல்பாடு எல்லா தொண்டர்களுக்கும் பிடிச்சிருக்கு. தொண்டர்கள் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு, செயல்பாடுகளும் அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது யார் வேண்டாலும் வரலாம், நம்ம யாரையும் கூப்பிடல. தலைவர் பிஜேபியில் இருக்க என்னையோ இவரையோ ஸ்ரீகாந்தையோ அமரையோ யாரையும் கூப்பிடல. இந்த சகோதரி வழக்கறிஞர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் பேரியல்ல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்ட்ட மாணவர் அணி நிர்வாக செயலாளராக இருந்தவங்க இன்றைக்கு வீத லீடர்ல பணியாற்றுறாங்க. இப்படி எத்தனையோ கட்சியில வர்றாங்க. சில பேர் லேட்டா வரலாம், அரசியல் கட்சி எப்ப தொடங்குறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் முக்கியம் இல்ல, மக்கள் தான் முக்கியம். மக்கள் அண்ணாமலை மேல பாசமும் அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கத்தான் போகுது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இங்க வந்தது சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வி தி லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்புல அவங்களுடைய அமைப்பு அது. அவங்க இன்னைக்கு இங்க 50 லட்சம் மரக்கன்றுகள் தமிழ்நாடு முழுவதும் நட வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை அவங்க இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த மாசமே அவங்க 20 லட்சம் மரக்கன்றுகள் முடிக்க போறாங்க. இந்த ஒரு மாபெரும் ஒரு ப்ராஜெக்டுக்கு என் கணவருடைய பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு நன்றி சொல்றதுக்காக நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். தேங்க்யூ. நான் இந்த அவங்களுடைய இந்த புனிதமான இந்த பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யாரு வேணாலும் செய்யலாம். அது சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இதை எடுத்து என் கணவரை நினைவு கூர்ந்து அவர் பேரை வச்சு இது செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு 20 லட்சம் மரக்கன்றுகள் அவங்களுடைய அமைப்போட சேர்த்து செய்யலாம். சோ கிரீன் கலாம் வி தி லீடர்ஸோட சேர்ந்து இந்த மரக்கன்றுகள் நடுற எல்லா நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒருத்தரையுமே லீடர் ஆக்கிட்டாங்க. சோ எல்லாருமே அந்த லீடருடைய குவாலிட்டிஸோட நல்லபடியா இது முன்னேற்றி கொண்டு போகணும். தேங்க்யூ. இல்ல அப்படி இல்ல, கடவுள் புண்ணியத்துல எனக்கு எந்த சவால்களும் இல்ல. விவேக் சார் எனக்கு ரொம்ப அழகா ஒரு பாதை போட்டு கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி எந்த சவாலும் இல்ல. நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் சந்தோஷத்தோடையும் மன நிறைவோடு தான் செஞ்சிட்டு இருக்கேன். விவேக் சார் விட்டு சென்ற இடத்துக்கு அப்புறம் பொது நிகழ்வுலையோ இல்ல எந்த ஒரு நிகழ்வுலையோ பார்க்க முடியல. இப்ப எனர்ஜெட்டிக்கா இந்த நிகழ்வுல கலந்துருக்கீங்க, பழைய மாதிரி ஆக்டிவா செயல்பட்டு. நான் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கேன். நீங்க பாக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ. தேங்க்யூ. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.